ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், முன்ன மாதிரிலாம் கிடையாது. வீடு முழுக்க அப்படியே பொருட்களாக கிடக்கு. பிள்ளைகளுக்கான பொருட்கள் அது நிறையா இருக்குது. இந்த மாதிரி பேட்ரி ஸ்கூட்டரில் தொடங்கி, டாய்ஸில் தொடங்கி, அவர் சின்ன சின்ன கேட்ஜெட்ஸில் தொடங்கி, இன்றைக்கி புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்திருக்க பொருட்களை தொடங்கி, அவர்களுக்கான உடைகளில் தொடங்கி, ஷூஸ், செருப்பு அப்படின்னு மூச்சே விட முடியாத அளவுக்கு அவ்வளோ பொருள் இருக்குது. எனக்கு அப்பப்போ தோணும், இவ்வளவு பொருள் ஒரு குழந்தைக்கு தேவையா அப்படின்னு அடிக்கடி தோணும். அடிக்கடி எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும், உங்களுக்கும் தோணக்கூடிய கேள்வி தான், இவங்களுக்கும் தோணக்கூடிய ஒரு கேள்வி தான். என்னடா என்னாச்சு? சார்ஜ் இல்லையா? வெளில போய் சார்ஜ் போடலாம், வாங்க மெதுவாக கூப்பிட்டு போங்க, போய் சார்ஜ் போட்டு கொடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் கடைகளுக்கே போனீங்கன்னா கூட, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு, பெரியவங்களுக்கு இருக்க சாமானை விட பிள்ளைகளுக்கான சாமான் தான் நிறைய இருக்குது. அப்போ ஒரு கேள்வி யோசனை இருந்துகிட்டே இருக்குது, முன்னாலெல்லாம் இவ்வளோ இல்லை, இப்போ ஏன் இவ்வளோ வந்துருச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இது பற்றி 2 தலைமுறை என்ன நினைக்கிறாங்க? இன்றைக்கி இளம் தலைமுறையில் இருக்கக்கூடிய 5-6 வயசில் பிள்ளைகள் வைத்திருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள், அவங்க பிள்ளைகள் அந்த பக்கம் இருக்காங்க, அவங்களுடைய அம்மா அப்பாக்கள் இங்கே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக 3 தலைமுறை ஒரே ஃப்ளோரில் நீனால இப்போ தான் உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்குது. அந்த கேள்வி என்னென்னா, எந்த பொருளை இவங்க பிள்ளைக்காக வாங்குறப்ப இவ்வளவு விலை கொடுத்து இதை வாங்கணுமா அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கு? லெகோ சிட்டின்னு ஒரு பொருள் கேட்டான் அவன். அவன் கேட்கும்பொழுது அது விலை வந்து 7500 ரூபாய் இருந்தது. பில்டிங் பிளாக்ஸ். அப்போது இது வேண்டாண்டா, ஏன் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன். என்னுடைய மக அதை திரும்ப போய் வாங்கிட்டே வந்துட்டான். ஓ, லெகோ சிட்டி 7500 ரூபாய், அது உங்களுக்கு ஒப்பலை. ஓகே, வேற சார், ஒரு பேரன் தான், எனக்கும் ரொம்ப பிடிச்ச புள்ள தான். நம்ம தகுதிக்கு தகுந்த பொம்மைங்க வாங்கி கொடுக்கணுன்றது என்னோட கருத்து. ஒரு மாலுக்கு போனப்போ 3000 ரூபாய் கொடுத்து அந்த ரிமோட் கார் கொண்டு வந்து இதை இங்கே வச்சுட்டுருக்கேன் சார். அந்த 3000 ரூபாய் எதுக்காக? நாளைக்கு அவன் +2 முடிக்கிறப்போ எவ்வளோ பைசா கட்ட வேண்டியது இருக்கும் மேல் படிப்புக்காக. அவனுடைய அஸ்திவாரம் போகிறதுக்கு இன்றைக்கி இருந்தால் நான் ஆர்டி கட்டணும்னு நான் விரும்புகிறேன். 3000 ரூபாய் கொடுத்து ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுத்துக்கிறாங்க சார். அது ஒரு குட்டி பாப்பா எங்கள் பேத்தி இருக்கா, அவள் சேர்ந்து உடைக்கிறான், இவன் சேர்ந்து உடைக்கிறான். ஒரு 6 மாதம் ஒரு பொருள் நல்லா இருக்கிறதே இல்லை. ஒரு ஆடுற குதிரை, மர குதிரை சார். நானும் கொண்டு தான் 2 குழந்தைங்களை வளர்த்தேன். அம்மா செல்லம்மா, அம்மா அருமையாக வளர்த்தேன், ஒரு குறை இல்லாமல் வளர்த்தேன் சார். இன்னைக்கு நல்ல நிலையில் கொண்டு வந்திருக்கேன். உண்மையான கார் வாங்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். விவசாய குடும்பத்தை சேர்ந்த நான். உண்மையான கார், முக்கியமான பாயிண்ட் அதுதான். நான் உனக்கு உண்மையான கார் வாங்குறது உன்னை கொண்டாந்துருக்கேன். அவங்களுடைய கோபம் தெரியுது. என்னன்னா 3000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறோம், அது 3 மாதம் கூட இருக்க மாட்டேங்குது. இல்லை சார், அது ரிப்பேர்லாம் பண்ண முடியாது. இன்னைக்கு வாங்கக்கூடிய எல்லா பொருளுமே கிட்டத்தட்ட அப்படிதான். வாங்கி உடஞ்சு போச்சுன்னா அவ்வளோதான் சார். ஆசைப்பட்டு கேட்குறான் போது வாங்கி தானே சார் கொடுத்து வாங்கணும். 30 ரூபா கொடுத்து ஒரு குட்டியான பொம்மை வாங்கி கொடுத்தாலும் அதே சந்தோஷம் தான் சார் அவனுக்கு. 3000 ரூபாய் கொடுத்தாலும் அதே சந்தோஷம். அதனோட வேல்யூ அந்த குழந்தைக்கு தெரியுமா சார்? 30 ரூபா கொடுத்து வாங்குறது எல்லாருமே வாங்கி கொடுத்துருவாங்க சார். 3000 ரூபா கொடுத்து வாங்குறது எல்லாருமே வாங்க மாட்டாங்க சார். புரியல எனக்கு. இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. சரி, பக்கத்து வீட்டில் 30 ரூபா குழந்தை, எல்லா வீட்லையுமே 30 ரூபா பொம்மை வச்சிருப்பாங்க. சரி, அது வந்து எல்லாருக்குமே சந்தோஷம் தான். 3000 ரூபா கொடுத்து ஸ்பெஷலாக இருந்தான்னா அது மிகப்பெரிய சந்தோஷம் அவனுக்கு சார். அதனால அவன் தனிமைப்படுத்தப்படுறான். எங்க கிராமத்துல, எங்க ஊர்ல இருக்கிற பசங்க கொஞ்சம் ஏழ்மையான குழந்தைங்க. இவன் மட்டும் வீடியோ கேமும், இவன் மட்டும் 3000 ரூபாய் காரும் வச்சுங்கிறதால இவன் தனிமைப்படுத்தப்படுறான். எல்லா குழந்தைங்களையும் இவன் தனியா படுத்திட்டு அவங்க தனியா சேர்ந்து விளையாடுறாங்க. இவன் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க சார். அப்படிலாம் கிடையாது சார், எல்லாருமே கண்டிப்பாக சேர்ந்து தான் விளையாடுவாங்க. இப்போ சந்தோஷம் உங்கள் பிள்ளைக்கு வேணுமா, உங்களுக்கு வேணுமா? 2 பேரும். இப்போ 3500 ரூபா கார் வாங்கினதுக்கு பின்னால் உங்கள் பையனின் சந்தோஷம் ஃபஸ்ட்டு வருதா, உங்கள் சந்தோஷம் ஃபஸ்ட்டு வருதா? 2 பேருக்குமே தான் சார். இல்ல சார், 2 பேருக்குமே சந்தோஷம் தான். அது சுயநலம் சார். எனக்கு கிடைக்கல, உன்னால் வாங்கி கொடுக்க முடியல, நான் வாங்கி கொடுக்குறேன் பார் அப்படின்ற ஒரு சுயநலம் சார். தான் அனுபவிக்காத சந்தோஷத்தை பையன் அனுபவிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அவனோட சந்தோஷம் இந்த 3000 ரூபாய் காரில் இல்லை. அன்னைக்கு வாங்கின்னு வந்து வீட்டில் போட்டுட்டு ஒரே நாள் உபயோகப்படுத்திட்டு தூக்கி தூரம் போட்டுட்டு அவன் பூ பறிக்க வரலான்னு சொல்லிட்டு ஓடுறான். மூக்கு விளையாட்டுக்கு விளையாடுறான், ஓடி பிடிச்சி வினாடி விளையாடுறான். எங்கள் கூட சேர்ந்து 20 பசங்களாக சேர்ந்து விளையாடுற விளையாட்டை தான் அவன் ரொம்ப ரசிக்கிறான். அந்த 3000 ரூபாய் கார் மார்லேருந்து வீட்டுக்கு வந்து வீட்டில் இந்த 1 மணி நேரம் மட்டும்தான் அவன் ரசிக்கிறான். அது வீண் ஜம்பத்துக்காக அவங்க வாங்குறாங்கன்றது என்னோட கருத்து.